மகளே கார்ஸில் எஸ்யூவிஸ் பார்த்துருப்போம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எஸ்யூவிஸ் இந்தியாவில் இருக்குது. பட் ஸ்கூட்டரில் எஸ்யூவி பார்த்துருக்கோமா? அது எப்படிங்க ஸ்கூட்டரில் எஸ்யூவி அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். அப்படி ஒரு டேக்லைனோட இந்தியாவுக்குள்ளே வந்த ஸ்கூட்டர் தான் இந்த ரிவர் இண்டி, த எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ். மகளே, ரிவர்ன்றது பிராண்டோட பேர், இண்டின்றது இந்த மாடலோட பேர். ரிவர்ன்றது ஒரு எலக்ட்ரிக் பிராண்ட். 2021ல 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் தான் இந்த ரிவர்ன்ற ஒரு பிராண்டு. இது ரிவர் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. 2023ல ஃபர்ஸ்ட் மாடலான இந்த மாடல் லான்ச் பண்றாங்க. பட் இப்படி லான்ச் பண்ணல, இது ஜென் 3. பட் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாடல்ல பெல்ட் டிரைவ் தான் இருந்துச்சு. 2023லேருந்து 2024ல பெல்ட் டிரைவ்லேருந்து செயின் டிரைவை கன்வெர்ட் பண்றாங்க. செயின் டிரைவை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு அப்கிரேட் கிடைக்குது. அது அப்கிரேடோட சேர்த்து உங்க மாடல்ஸும் நிறைய சேல் ஆக ஆரம்பிக்குது. இப்போதைக்கு 30 அவுட்லெட் இந்தியா ஃபுல்லாக வச்சிருக்காங்க. இந்த வருஷ கடைசிக்குள்ள 80 அவுட்லெட்டாக அதை மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. மதுரைக்கு இந்த ஸ்கூட்டர் வந்தாச்சு. இந்த ஸ்கூட்டரை நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் அந்த கேம்பஸ்லேயே உங்களால் இந்த ஸ்கூட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் அங்கே தான் அந்த ஷோரூம் இருக்கு. ஓகே, ரிவர் இண்டி அப்படின்ற இந்த ஸ்கூட்டரை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா பெரிய பெரிய குரூப்ஸ் இந்த ரிவர் மொபிலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் டொயாட்டா, யமஹா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக யமஹாவும் இப்போ ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரை பேஸ் பண்ணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரிவரோட இண்டியை பார்க்கலாம். ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். எஸ்யூவின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரோட டிசைன் தான். பார்க்க பல்ஜா பெருசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி குவாலிட்டி லெவல்லையும் பார்த்தோன்னா கொஞ்சம் அப்கிரேடடாக தான் இருக்குது. ஸோ இங்கே ரிவரோட பேட்ஜை நீங்கள் பார்க்கலாம். 2 ஹெட்லாம்ப் இருக்குது. இது 2மே எல்இடி. இதை சுற்றி டியோரல் நீங்கள் பார்க்கலாம். 2 பீப் டியோரல் ஆன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இருக்கிறது எல்இடிஸ். ஸோ இந்த இடத்துல எஸ்யூவின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த 2 ஹெட்லாம்ப் இருக்கனால அந்த காரை பேஸ் பண்ண தீமை வந்து சொல்ல வராங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த ஆப்ரானில் நிறைய பேனல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது தனி பேனல். அதுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன், இங்கே தான் நம்பர் பிளேட் ஹோல்டர் வருது. ஸோ நம்பர் பிளேட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு நல்ல பொசிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் பார்க்க ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது. மசில்டாக இல்லை, ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா அப்படியே பாக்ஸி ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பல்ஜினஸை பார்க்க முடியும். இந்த ஹெட்லைட் டிசைன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? 2 ஹெட்லைட் கொடுத்தோம்னா காரோட ஹெட்லைட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால இந்த எஸ்யூவின்னு சொல்ல வராங்களோன்னு தோணுது. அண்ட் இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குது இந்த ஸ்கூட்டரோட கிளஸ்டர். அதுக்கப்புறம் சைட் மிரர்ஸ் வந்து யூஸபுளாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி டில்ட்டுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் 14 inches வீல்ஸ். மேக்ஸி ஸ்கூட்டர்ஸில் 14 inches பார்த்துருப்போம். இது ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 14 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் இந்த எஸ்யூவி அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறனால அதுக்கேற்ற மாதிரி நல்லா டாலாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம். ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க் வருது, 230 mm டிஸ்க். அப்படியே ரியர் வீல் போனால் ரியர் வீல்லையும் 200 mm டிஸ்க். பிரேக்கிங் நல்லா இருக்கு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க. மக்களை, ரிவர் இண்டி ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட் ரைட் ரிவ்யூவே பார்த்துடலாம். ஒரு சிட்டி ட்ராக்ல தான் இருக்கும். சிட்டி ஹைவே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். நான் இப்படி நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கனால கொஞ்சம் முன்னாடி போய் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி உட்காந்தேன்னா ஈஸியாக இருக்குது. பட் இங்கே உட்காந்தேன்னா எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி காலை நான் இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நார்மல் ரைடிங் போஸ்டருக்கு வந்துட்டேன். ஸ்டார்ட், பிரேக் அண்ட் இந்த கில் சுவிட்ச் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும் மோட்டார். ஓகே, மோட்டார் ஆன், போகலாம் இல்லையா? நம்ம வந்து ஈகோ மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாகவே தான் இருக்குது. சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. சீட்டு, சஸ்பென்ஷனு, ஒவ்வொரு அந்த டச்சஸ், அந்த க்ரிப்பு, சஸ்பென்ஷன் அல்டிமேட்டாக இருக்குது. பின்னாடி சஸ்பென்ஷன் அந்த சாஃப்ட் நேச்சரில் இருக்குது. முன்னாடி வந்து லைட்டாக அந்த ஸ்டிஃப்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. பிரேக்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கூட தான், பிகாஸ் பெரிய ஸ்கூட்ரு. ஈகோ மோடு ஒரு மாதிரி ஃப்ளாட்டான பவர் டெலிவரி. பட் சிட்டி ரேஞ்சஸில் நீங்கள் ஸ்லோவாக விட்டுறீங்க, ஸ்ட்ரீட்ஸில் விட்டுறீங்க அப்படின்னா இந்த மோடே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஹேண்டில் பார் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ஸ்கூட்டர் கொஞ்சம் பெருசாக ஃபீல் ஆகுது. நீங்கள் ரைட் பண்ணும் போதும் இந்த சீட்டுக்கு பின்னாடி அந்த மோட்டார் பேட்டரி இருக்க இடத்துல வந்து நீங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் 130 கிலோகிராம் கிட்ட இந்த ஸ்கூட்டரோட வெயிட்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. ஓகே, ஸோ 30 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த ஈகோ மோடு நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிட்டி ரைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஈகோ மோடு ஓகேவாக இருக்கும். பட் போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். போதுமானதாக இருக்கணும் அப்படின்னா அடுத்த மோடுக்கு தான் போகணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல காலை வச்சு ஓட்டமாக பாருங்களேன்,
ரொம்ப வித்தியாசமான ஃபீல் இருக்குங்க பாருங்க, காலை எப்படி வச்சுருக்கீங்க. ஐம் என்ஜாயிங். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்ததில்ல. நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். இது ஒரு எஸ்யூவி. ஸோ அந்த டேக்லைன் தான் என்னால் வந்து மறக்கவே முடியாத ஒரு டேக்லைனாக இருந்துச்சு. ஆனால் ஈக்கோவோட நம்ம நெக்ஸ்ட் மோடுக்கு போயிடலாங்க. ரைடு ரைட் மோடு ஓரளவு கனெக்டடாக இருக்குது. நம்ம கொஞ்சம் டிராஃபிக்கான ரோட்டில் தான் ரைட் பண்ணிருக்கோம். பிரேக்ஸ், ஃப்ரண்ட் பிரேக்ஸே நல்லா ஸ்டாப் ஆகுது. ரியர் பிரேக்ஸ் நைஸ். பிரேக்ஸ் வந்து இந்த ஸ்கூட்டரில் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் ரெண்டுமே. ரைடிங் போஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடிங் போஸ்டர் மட்டும் கிடையாது, சஸ்பென்ஷன் செகண்டு, மூணாவது சீட்டோட கம்ஃபர்ட்டு, அண்ட் நாலாவது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலு. இப்போ நம்ம வந்து வெயிட் ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் அதுக்கேற்ற பிரேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த வெயிட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டைட்டான டிராஃபிக்ஸில் நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுவீங்க அப்படின்னா டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். ரைட் மோட், ரைட் மோடில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிராஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. சிக்ஸ்டியெல்லாம் கிராஸ் பண்ணும்போது அஜைலாக மாறிடுது, அதாவது ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஸ்கூட்டரை ஓட்டுறீங்கன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்கூட்டரோட வெயிட் அப்படி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். பிரேக்ஸ் பாருங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் நான் ஃபஸ்ட்டு என்ன ரைடர் சீட்டில் உட்காரல, பில்லியன் சீட்டில் தான் உட்காந்தேன். உட்காந்தோடனே அந்த ஸ்கூட்டரை ஓட்டினவங்கள்ட்ட சொன்னேன், செம கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் சீட்டு ரைடருக்கும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த லெக் பொசிஷன் முன்னாடி இருக்கனால வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதான் நான் சொல்கிறேன், கம்ஃபர்ட்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ லீன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட். ரொம்பன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நீங்கள் குனிஞ்சு ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் போய் பிடிக்கிறீங்க, ஹேண்டில் பாரை பிடிச்சி யூஸ் பண்ணுறீங்க. சைடு மிரரோட விசிபிலிட்டி ஓகே டீசென்ட். சின்னதாக தெரிஞ்சாலும் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, யூஸபுளாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு சாஃப்டான ஸ்கூட்டர் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். போதும் ரைட் மோட், போதும் ரஷ் மோடுக்கு போகலாம். ரஷ் மோட் நீங்கள் ரஷ்ஷாக போகணும், வேகமாக போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் மோட். ஓ நைஸ். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ரஷ்ஷில், பிகாஸ் ஃபுல் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், மோட்டரோட ஃபுல் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ ரஷ் மோடில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிராஸ் பண்ணும்போது அக்ரெசிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், 80 கிராஸ் பண்ணும்போது இட்ஸ் அக்ரெசிவ். அண்ட் காலை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சா ஒரு மாதிரி இருக்குது. பட் அதுக்கு தான் இந்த ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமான ஸ்கூட்டர். இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது எந்த ஸ்கூட்டர்ஸ்லையும். ஸோ அப்படி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. நைஸ். பிரேக்ஸ் ஒன்லி ரியர் பிரேக் மட்டும்தான், கான்ஃபிடென்ட்டான பிரேக்கிங். ரஷ்ஷுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் போயிட்டுருக்கேன், என்ன தான் த்ராட்டில் கொடுத்தாலும் டக்குன்னு பின்னாடி இழுக்கலை. ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய ஹைலைட்டடான விஷயமே. நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் வந்து அந்த ஜெர்க்கி ஃபீல் கொடுக்கும் பவர் மோட்ஸில். பட் இங்கே அப்படி இல்லவே இல்லை. பாருங்கள், த்ராட்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணோடனே அந்த மோட்டார் ஸ்டார்ட் ஆகிறதே ஜென்டிலாக இருக்குது, ஒரு மாதிரி ஜெர்க்கியாக இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா பில்லியனில் உட்காந்துருக்கவங்க வந்து நிறைய அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீல்ன்றத விட ஃபேஸ் பண்ணுவாங்க. மிட் ரேஞ்சில் நல்ல டெலிவரி பாரு. ஹார்ன் கொஞ்சம் லவுடாக கொடுத்துருக்கலாம். ஓகே, பிரேக்ஸ் டயர் லைட்டாக கிளைட் ஆகுது ஃபுல் பிரேக்ஸ் அப்ளை பண்ணும்போது. ரஷ் மோடு தான் நமக்கு ஃபேவரட்டான மோட். ஃப்ரண்ட் பிரேக்ஸும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங்கை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டியதே இல்லை. பெரிய ஸ்கூட்டராக இருக்குன்னாலும் நீங்கள் வந்து அஜைலாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டிரைவோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது. யாருங்க இவ்வளோ பெரிய ஸ்கூட்டரை ஓட்டுறோம், அதோட வந்து அந்த கம்ஃபர்டபுளான போஸ்டரு, இந்த மோட்டரோட பவர் டெலிவரி, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கொடுக்குது. ஸோ நான் பெருசாக எந்த ஸ்கூட்டர்லேயும் அந்த சாட்டிஸ்ஃபைங் ஃபீலை வந்து சொல்லியிருக்க மாட்டேன்.
இதில் ஏன் சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கொடுக்குதுன்றதை இங்கே சொல்லிடுறேன். இந்த ஃப்ரண்ட் லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்க ஃபுட் பெக்ஸு அண்ட் வந்து ஹேண்டில் பார் வந்து ஓவராக லீன் பண்ணி பிடிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதே மாதிரி ஜெர்க்கியான பவர் டெலிவரி இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் குவைட் பவர்ஃபுல், குவைட் அக்ரெசிவ், நாட் ஃபுல்லி அக்ரெசிவ், இட்ஸ் குவைட் அக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் ஸ்ட்ரக்சரு, சீட்டிங் கம்ஃபர்ட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி ஃபீலுக்குள்ளே கொண்டு போகுது. அதனால அந்த சாட்டிஸ்ஃபைங் ஃபீல்ன்ற வேர்டு வந்து எனக்கு வருது. ஓகே ஃபைன், நம்ம சிட்டிக்குள்ளே நிறைய யூஸ் பண்ணிட்டோம், செம்மையாக இருக்கு. ஹைவே போகலாம். ஹைவே வந்து விட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது 0 to 60 டெஸ்ட்டு பண்ணிடலாமா? ரஷ் மோட்ல வச்சு பண்ணுறேன். 0 to 60, 3, 2, 1 கோ. ஓகே, ரஷ் மோடில் தான் பார்க்கணும், பிகாஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும்போது தானே பார்க்க முடியும். 0 to 100 பார்க்கலான்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மோடோட டாப் ஸ்பீட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈகோ மோட் ஸ்டார்ட். 3, 2, 1. ஃப்ளாட்டாக இருக்குது. ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலும் ஃப்ளாட் பார் டெலிவரி தான். ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஓட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா ஹைவேலையும் ஈகோ மோட போட்டு ஓட்டுங்க. 43 இல்லை 44, 44, 45, 45 is the maximum speed of eco mode in this river Hindi. Ride mode 3, 2, 1 go. It's the top speed of ride. Rush start பண்ணிடலாம். Rush mode 3, 2, 1 go. இதில் கொஞ்சம் பவர் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் நாட் ஓவர் அக்ரெசிவ். 80 எல்லாம் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிருச்சு. அந்த 85 மேலே வரைக்கும், 85 வரைக்கும் ஸ்பீடாக ஏறியுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் வந்து ரைஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 90, ரியல் டைமில் 89. ஓகே, விச் இஸ் ஸ்லைட்லி லோ. ஹைவேஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த எஸ்யூவியில் இந்த டாப் ஸ்பீட் கொஞ்சம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்க்க வேண்டியது பிரேக்ஸ். 60 to 0 இன் ரியர் பிரேக் ஸ்டாப். Super stop. 60 to 0 in front brakes. Combined braking system. இதை நான் அப்ளை பண்ணோன்னே ஒரு செர்டைன் லிமிட்டில் வந்து இந்த பிரேக் வந்து என்கேஜ் ஆயிடுச்சு. ஸோ பிரேக்கிங் இஸ் அல்டிமேட். பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் ஓகே, டீசென்ட் மினிமல் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் டாப் ஸ்பீட் ரேஞ்ச் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓவராலாக இது ஒரு கம்ஃபர்டபுளான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றது என்னோட வியூ இந்த ஸ்கூட்டர் நான் ரைட் பண்ணதுலேருந்து. ஆனால் அதை தாண்டி வந்து இந்த ஹேண்டில் பார், அதாவது இது பிடிக்கிற பொசிஷன், அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரை பற்றி கிடைக்கும். இந்த ஸ்கூட்டரோட டயர்ஸ் வந்து ரோட்டில் வந்து நம்ம ஸ்பீட் பண்ணி க்ரூஸ் பண்ணும்போது கூட ஹெல்ப் பண்ணுது. நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்கூட்டரோட வெயிட் ஒரு 143 கிலோகிராம் கிட்ட சொல்கிறாங்க. சடவாக கொஞ்சம் வெயிட்டான ஸ்கூட்டர் தான். ஸோ உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுமான்றதை நீங்கள் உங்கள் நியரஸ்ட் ரிவர் டீலரில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கூட்டர்ஸுமே டெஸ்ட் ட்ரைவ் வச்சிருக்காங்க. ஆனால் அப்படியே சைட் வியூ வந்தோன்னா நல்ல லென்த்தான ஸ்கூட்டர், நல்ல லென்த்தாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியுது. ஸோ அதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ்லாம் கொடுத்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட டிசைன் பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்கும்போது. இப்போ நேராக போய் பார்க்கும்போது யூனிக்காக இருக்குது அந்த ஸ்கூட்டரோட பெயிண்ட் குவாலிட்டி. இந்த ஸ்கூட்டர் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எனக்கு இந்த எல்லோ கலர் பிடிச்சனால உங்ககிட்ட காமிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலர், ரெட் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு எல்லோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபுட் பெக்ஸ் இங்கே பில்லியனுக்கு வந்து ஃபுட் பெக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து ரைடருக்கு. ரைடர் இங்கே கால் வச்சா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. பட் இங்கே கால் வச்சோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரே ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா மிஸ்டர் கம்ஃபர்டபுள்னு சொல்லுவேன்.
கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் டே பண்ணீங்கன்னா நீங்களும் இதை சொல்லுவீங்க. ஆனால் அதே மாதிரி இந்த ஸ்கூட்டருக்கு சென்டர் ஸ்டாண்டு வந்துருது. அண்ட் அலுமினியம் ஸ்விங்கா மிஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ட்வின் ஷாக்கர் சஸ்பென்ஷன் வந்துருது. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ஃபர்ட்ற வேர்டுக்குள்ள இந்த சஸ்பென்ஷனோட ரோல் ஒரு பெரிய ரோல்னு சொல்லலாம். அண்ட் ரியர் வியூமே நல்லா அகலமாக இருக்குது. இந்த டெயில் லேம்ப் வந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட்டோட கனெக்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓவராலாக பின்னாடி பார்க்கும்போது இந்த டிசைன் வந்து அந்த எஸ்யூவியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்றதான் என்னோட கருத்து. இந்த ஸ்கூட்டரில் வந்து பின்னாடி இந்த பேக் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சரியாக தான் வாங்கி மாட்டணும். ஓவராலாக இந்த ஸ்கூட்டரில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம் குவாலிட்டி. ஓகே, நல்லாமே ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களே, கான் எதுவும் இல்லையான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதை நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இந்த ரிவர் இண்டி ஸ்கூட்டரை நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டராக பார்க்குறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நிறைய டெக்னாலஜி ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை. ஸோ அது ஒரு வகையில் கானாக இருந்தாலும் ஒரு வகையில் ப்ரோஸாக இருக்குது. எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, யூசர் ஃப்ரெண்ட்லியாக. நார்மல் கீ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கீ தான் யூஸ் பண்ணணும். சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கீ தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கீ வச்சு தான் பண்ணணும். இது வந்து ஓவர் ப்ராக்டிக்கலாக தெரியுற மாதிரி இருக்குது. இந்த க்ளோ பாக்ஸ் வந்து இங்கே ஏதாவது ஒரு பட்டன் வச்சு ஒன் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம சீட்டுக்குமே வந்து அந்த ஒன் டேப் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஒன்லி கீ மட்டும் இக்னிஷன் ஆன் பண்ணுறதுக்கு இருந்துட்டு மிச்சம் எல்லாமே இந்த வயர் ஆப்ரேஷன்ஸ் சென்சார் ஓரியன்ட் வயர் பண்ணாமல் டேரக்ட் வயர் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரோட க்ளோ பாக்ஸ் 12 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ். இது ஒன் ஆஃப் த ஸ்பேஷியஸ் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஏன் பெருசாக இருக்குன்னு நம்ம யோசிச்சோன்னா, இந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால 12 லிட்டர் ஸ்டோரேஜ் இங்கே கிடைக்குது. அண்ட் இது போக அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 43 லிட்டர் கிட்ட கிடைக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி அதிகமாக பொருள் கேரி பண்ண நினைக்கிறேன், இந்த ஸ்கூட்டரை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதனால் இந்த ஸ்கூட்டரில் ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்றதான் நான் சொல்ல வர விஷயம். அண்ட் இந்த ஸ்கூட்டரோட வெயிட் வந்து 143 கிலோகிராம்னால எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்குமன்றது கொஞ்சம் டவுட்டு தான். இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் கம்ஃபர்ட் பார்க்கலாம். இந்த ஃப்ளோர் போர்டு வந்து நல்லா அகலமாக இருக்கனால இங்கிரஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்க போகுது. இந்த ஃபுட் பேக்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வெயிட்டை நீங்கள் வந்து லைட்டாக நிமிக்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க. நகட்டும் போது பின்னாடி நகட்டும் பிரச்சனை இல்லை, முன்னாடி நகட்டும் போது லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வெயிட் இந்த ஸ்கூட்டரில் நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. அதே நீங்கள் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வெயிட் தெரியாது. நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி ஸ்விட்சஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஹை பீம் பாஸு, கில் சுவிட்சு, பார்க் சுவிட்சு, அதுக்கப்புறம் மோட் ஷிஃப்டரு, அதுக்கப்புறம் ஹார்ன் வந்து கொஞ்சம் லவுடாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பெரிய ஸ்கூட்டராக இருக்குது, ஹார்ன் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நல்லா இருக்குது. பட் ரோட்ஸில் போகும்போது லைட்டாக கம்மியாக இருக்குது. ஆன் ஆஃபுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இன்டிமேஷன் இல்லாமல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறையா இன்சிடென்ட் நடந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. ஓகே, ரைடிங் போஸ்டர், ஹேண்டில் பார் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு ரீச்சுமே ஈஸியாக இருக்குது. முன்னாடி போய் பிடிக்கல, ஆனால் அந்த சீட்டில் நீங்கள் பின்னாடி தள்ளி கூட உட்காந்துக்கலாம். அந்த மேக்ஸி ஃபீல் கிடைக்குது. ஸோ நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ஸ்கூட்டரோட பெஸ்ட் பார்ட், இந்த ஸ்கூட்டரோட சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடருக்கும் சரி, பில்லியனுக்கும் சரி. பில்லியனுக்கு ஒரு பேக் ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக 2 பேருமே ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி 2 அடல்ட் ஒரு கிட் இருக்காங்கனாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஸ்பெஷலான விஷயம் இந்த ரைடிங் போஸ்டர். இது வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, அடாப்டிவாக இருக்குன்றதை விட அஜைலாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. வெயிட் ஒரு சைடு இருந்தாலும் அந்த ரைடில் வந்து எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றதானே, அந்த லெவல் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுறேன் ரைட் பண்ணும்போது. ஆனால் வெயிட்ன்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இந்த ஸ்கூட்டரில் 4 கிலோவாட் இருக்கான லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 161 ஐடிசி ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டில் 110 to 130 எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிரைவிங் கண்டிஷன். 6.7 கிலோவாட் இருக்கான மிட் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசென்டான பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டார். ஸோ இந்த ஸ்கூட்டரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் போர்ட்டபிள் சார்ஜர் இருக்குது. போர்ட்டபிள் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா 0 to 85 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகும். இன்னொரு கான் சொல்கிறேன், இந்த ஸ்கூட்டரோட சார்ஜிங் போர்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ளோ பாக்ஸ் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க லீவரை புல் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும். நார்மலாக ஒன் டேப் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. இது ஒரு சேஃபான விஷயம்னு சொல்லலாம். யாருமே ஓப்பன் பண்ணிட முடியாது, டேமேஜ் ஆகாமல் இருக்கும், ஆனால் தண்ணி படாமல் இருக்கும், யாரும் திறந்து எதுவும் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க லீவரை புல் பண்ணி சார்ஜ் பண்ணணும். சார்ஜிங் எப்பயோ போட போகிறோம்னாலும் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூட்டரில் ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் சார்ஜ் பர்சன்டேஜ், ரேஞ்ச், டைம் அண்ட் மோட்ஸ், மொத்தம் 3 மோட், ஈகோ, ரைட் அண்ட் ரஷ்ன்னு சொல்லி 3 மோட். ஓடோமீட்டர், கீழே ஸ்கூட்டரோட இண்டிகேஷன் காமிக்குது. அந்த கிளஸ்டர் கீழே வந்து ஒரு C-type போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ கீழே 2 ஃபிசிக்கல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா நீங்கள் லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது.
ஆனால் அது போக ரிவர்ஸ் மோட் அண்ட் ஃபார்வர்ட் மோட் சொல்லி பார்க் மோட்ல வந்து அதை கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸோட யூசபிலிட்டி நல்லா இருக்கு, பட் சுவிச்சஸ் மட்டும் கொஞ்சம் அப்கிரேடடாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அதில் இந்த ரிவர் இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் பார்த்துடலாம். எக்ஷோரூம் பிரைஸ் 1,53,000 வருது. ஆன் ரோட் பிரைஸ் 1,58,000 கிட்ட வருது. இந்த ஸ்கூட்டரோட காம்படிட்டர்ஸ் ஏத்தர் 450X, ஓலா S1 Pro, டிவிஎஸோட iQube ST. ஸோ ரிவரோட பிரைஸை வச்சு இந்த 3 ஸ்கூட்டரையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஏத்தர் 450X 161 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓலா S1 Pro 242 கிளைம் பண்ணியிருக்காங்க. iQube ST 212 கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கம்பேரிசனில் ஓலா S1 Proவோட ரேஞ்ச் அதிகம், டாப் ஸ்பீட் அதிகம், ஆனால் அதே மாதிரி ப்ரைஸும் கம்மி. பட் இப்போ ஓலா நிறையா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. சீக்கிரமே அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ரிவர்ஸ் ஸ்கூட்டர் பண்ணும்போது ஓலா சொல்கிறேன், அதனால் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்தை தான் ஏன் தெரிவிக்கிறேன். இந்த ஸ்கூட்டர் டைரக்ட் காம்படிட்டிவ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏத்தர் 450X தான். ப்ரைஸ் 15,000 கிட்ட கூட, ஆனால் அதே மாதிரி ரேஞ்சும் ஈக்குவல் ரேஞ்ச் தான். இப்போ இந்த ஸ்கூட்டர் வந்து 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் வேர்ல்டில் ஒரு 110லேருந்து 130 நீங்கள் எதிர்பார்க்கலாம். 130ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் டிரைவிங் கண்டிஷன். 110 to 115, 120 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ், இந்த ஸ்கூட்டரோட டிசைன் பார்க்க பெருசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்ரௌட் புல்லிங்காக இருக்கும். ரோட்டில் போகிறவங்க கண்டிப்பாக இது என்ன ஸ்கூட்டர்னு திரும்பி பார்ப்பாங்க. நிறைய ஸ்கூட்டர் ரோட்டில் வர வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன், கலர்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் த ஸ்கூட்டர், பேனலோட குவாலிட்டி, ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருந்த அலுமினியம் ஸ்விங்காமு, அது போக யூஸ் பண்ணியிருக்க ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அந்த குவாலிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைடிங் போஸ்டர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. 3 பேர் ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு, சிட்டிக்குள்ளே நிறைய யூஸ் பண்ணுவோம். பாக்கெட் சேவிங்காக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி நம்மளோட பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து அந்த ஜெர்க் இல்லாத ஒரு ஃபீல், அதை வந்து நான் ரைட்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ப்ரோஸ். கான் தான் மேட்ரு. நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான் இந்த ஸ்கூட்டரோட டிசைன். எல்லாரும் இந்த ஸ்கூட்டரை வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா பெருசாக இருக்குது, சிட்டிக்குள்ளே ஓட்டிடலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ பட் ஒரு சில பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் அதே மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ இந்த டிஃபர்ஸ். ஸோ ஸ்கூட்டர் டிசைனை பார்த்து இது நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியுமா, பெருசாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அது ஃபஸ்ட்டு ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இந்த ஸ்கூட்டரோட ஸ்விட்சஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தெரியுது. ஏன்னா இப்போ இருக்க ஸ்கூட்டர்ஸோட ஸ்விட்சஸ்ஸு, டெலிமேட்டிக்ஸு எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாம், ஹில் ஹோல்டு வந்துடுது, ஆனால் 2 வீல்லையுமே டிஸ்க் வருது, அந்த மேப் இன்பில்டாக வருது, ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வரது எல்லாமே வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அது போக இந்த ஸ்கூட்டருக்கு நம்ம கொடுக்குற பட்ஜெட் கொஞ்சம் அதிகம், ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இதோட கம்மியான ப்ரைஸ்க்கே நிறைய ரேஞ்ச் கொடுக்குற ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. அண்ட் வந்து டீலர்ஷிப் நெட்வொர்க்கும் சர்வீஸ் நெட்வொர்க்கை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ யமஹா இந்தியா வந்து இந்த ஆப்ரேஷன், இந்த ரிவர் இண்டின்ற மாடல்ஸை வந்து சேல் பண்ணுற ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அது எப்படி நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மதுரையில் ஷோரூம் வந்துருச்சு, சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒன் டேப் பண்ணி இந்த க்ளவ் பாக்ஸையும் சீட்டையும் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அது நம்ம கொடுக்குற ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, இந்த விஷயம் உள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம திரும்பி இதுக்கு சாவி போட்டு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், கீயை நம்ம போட்டுட்டு இப்படி ஆன் பண்ணிட்டு ஒன் டேப் பண்ணி திறந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ கீயை கொண்டு வந்து இங்கே போட்டு இங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி இங்கே போட்டு இங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ 110cc 125cc ஐசி ஸ்கூட்டரில் இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அந்த கேபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஓகே, இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். மெயினான ப்ரோஸ் இந்த ஸ்கூட்டரில் பார்க்குறது செயின் டிரைவ், அதனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அது ஒரு விஷயம். ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு ஆன் ஸ்டார்ட் எல்லாத்துக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. இதெல்லாம் வந்து நான் ப்ரோஸ்குள்ளே பார்க்குறேன். ஸோ இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். என்னோட வியூலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட வியூ எனக்கு கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் இந்த ஸ்கூட்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்குள்ள கொண்டு போச்சு. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யார் இந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே ஸ்கூட்டரோ பைக்கோ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. லாங் டிரைவ் போனீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.